கட்டி வச்சு அடிச்ச எம்ஜிஆர், ஷாக் ஆன ஜெயலலிதா. நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவுக்கு எதிரே நடந்த சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அரசியலிலும் சரி, சினிமாவிலும் சரி போற்றத்தக்க மனிதராக இருந்தார். மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குடன் வலம் வந்த எம்ஜிஆர் மீது அனைவரிடமும் பயம் கலந்த மரியாதையே இருந்து வந்தது. அனைவருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அவர் அருகே செல்ல பயந்தவர்களும் உண்டு. அந்த அளவுக்கு தவறு நடக்கும் இடத்தில் முதல் ஆளாக குரல் கொடுப்பவர், குற்றத்திற்கான தண்டனையும் கொடுப்பவர் எம்ஜிஆர். பெரும்பாலும் ராமாவரம் தோட்டத்திற்கு வரவழைத்து எம்ஜிஆர் அடிப்பார் என்ற செய்திகளும் பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் நகைச்சுவை நடிகரும் பாடகருமான சந்திரபாபுவின் சகோதரர் ஒருவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சந்திரபாபுவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த அந்த பழக்கத்தை பற்றி கூறியிருக்கிறார். அதாவது, ஒரு படப்பிடிப்பின் இடைவெளியில் எம்ஜிஆருக்கு மீன் குழம்பும் பொரித்த மீனையும் வரவழைக்கப்பட்டதாம். இந்த பக்கம் சந்திரபாபுவுக்கு கோழி குழம்பு வந்ததாம். அப்போது எம்ஜிஆர் ஒரு பெரிய மீனை எடுத்து சந்திரபாபுவின் வாயில் ஊட்டினாராம். அதேபோல் சந்திரபாபுவும் கோழிக்கறியை எடுத்து எம்ஜிஆர் வாயில் ஊட்டினாராம். பொதுவாக கறி சாப்பிடும்போது அனைவரும் செய்யும் ஒரு பழக்கம், பல் இடுக்குகளில் கறி மாட்டிக்கொண்டால் கையை வாயினுள் விட்டு அந்த கறி துண்டை எடுப்பது வழக்கம். அதேபோல் எம்ஜிஆர் செய்ய அதை பார்த்ததும் சந்திரபாபு "சே, ஸ்டூபிட், டர்ட்டி" என அவர் ஆங்கில பாணியில் கூறியிருக்கிறார். இதை கேட்டதும் அருகே சாப்பிட்டு கொண்டிருந்த ஜெயலலிதா அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்து விட்டாராம். ஆனால் எம்ஜிஆர் "என்ன சொன்ன?" என யதார்த்தமாக கேட்டு அப்படியே விட்டுவிட்டாராம். ஆனால் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மட்டும் கோபப்பட்டிருந்தால் கண்டிப்பாக சந்திரபாபுவுக்கு அடி விழுந்திருக்கும் என அந்த சகோதரர் கூறியிருக்கிறார். அப்படித்தான் ஒரு சமயம் ஒரு பத்திரிகையாளர் VN ஜானகியை பற்றி தவறுதலாக எழுதியிருக்கிறார். முதல் கணவரை விட்டுவிட்டு எம்ஜிஆருடன் சேர்ந்து விட்டார் என்றெல்லாம் மோசமாக எழுதினாராம் அந்த பத்திரிகையாளர். பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்த எம்ஜிஆர் அந்த பத்திரிகையாளரை படப்பிடிப்பிற்கே வரவழைத்து அவரை கட்டி வைத்து அடித்ததாகவும், அப்போது அருகில் இருந்த சந்திரபாபு தான் எம்ஜிஆரை தடுத்து நிறுத்தியதாகவும், அதன் பின்னர் அந்த பத்திரிகையாளரை கடுமையாக கண்டித்து எம்ஜிஆர் அனுப்பியதாகவும் சந்திரபாபுவின் சகோதரர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆர், சந்திரபாபு இவர்களின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.